இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து ஒரு மன வலியோட ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. அதாவது, நான் ஒரு முக்கியமான படத்த வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். விஜய் சேதுபதி அதுலேருந்து வெளியேறதுனால, உண்மையிலேயே பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க. அந்த படம் வந்திருந்தா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட டெவலப் பண்ணி, கொண்டு போய் அத பண்ணணும்னு வருகிறபோது, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்க, அது எவ்வளோ மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்டின்ட்டு, சேரன் அவர்கள் வந்து கொஞ்சம் மனச்சுமையோட பேசினாரு. நான் உண்மையிலே சொல்றேன், "சார் நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? நீங்க குடுத்துருக்கிற படம்லாம் காலத்தால் அழியாதது சார். பொற்காலம் எவ்வளோ பெரிய படம் சார். பாரதி கண்ணம்மா, அ நீங்க வந்து அதுக்கு அடுத்தது பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃபு, நீங்க அதுக்கு அடுத்தது எவ்வளவோ படங்கள நீங்க வந்து காலத்துக்கும் அழியாத படங்கள குடுத்துட்டீங்க சார். நீங்க அதாவது விஜய் சேதுபதி வச்சு குடுத்து தான் நீங்க வந்து சேர நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்ல. உங்களுடைய டைரக்ஷனா நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் நாங்க நெனைக்கிறோம். நாங்கலாம் ஒரு ரசிகரா, உங்கள நேசிக்கிற ஒரு மனிதரா, நாங்க வந்து நெனைக்கிறது, அவருக்கு கொடுப்பனைகள் அப்படின்னு தான் நாங்க நெனைக்கிறோமே தவிர, நீங்க எல்லாம் தோக்குறதுக்குலாம் வேலை இல்ல சார். நீங்க எங்கேயோ இமயத்துக்கு போயிட்டீங்க. பெரிய இயக்குனர் நீங்க எப்பயுமே காலங்காலம் சொல்லும். வெற்றி கொடி கட்டலாம் என்ன படம் சார்? எவ்வளவு சமூக விழிப்புணர்வான படம். நீங்க பண்ண படம் அத்தனையுமே சமூக விழிப்புணர்வு உள்ள படம் சார். ஏன் சார் வந்து ஒரு நடிகர் இன்னைக்கு கிடைக்கலங்கிறதுக்காக மனச்சுமை ஏற்படலாமா? அடுத்த நடிகர வச்சு நீங்க பண்ணுங்க சார், ஜெயிப்பீங்க சார். இப்போ உள்ள நடிகர்கள் எல்லாம் சார், இந்த நேரம் சோத்துக்கு வேலை செஞ்சுட்டு அப்படி போனா போதும்னு நெனைக்கிறாங்க சார். அதாவது நீங்கலாம் வந்த விதங்கள் எல்லாம் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இது ஒரு கதை சொன்னாலும், அந்த இந்த சமூகத்துக்கு ஒரு அ நெருக்கத்தோட, சமூக விழிப்புணர்வோட, சமூகத்த பாதுகாக்கிறது மாரியான கதைகள தான் நீங்க வந்து கத்துக்கிட்டு வந்து நெறைய கொடுத்தீங்க. அதனால தான் இன்னைக்கு ரசிகர்கள் உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட உங்க ஆட்டோகிராஃப பார்த்துட்டு, அப்ப பார்த்த இருந்தாலும் கூட, இப்ப எவ்வளவு சந்தோஷமா அத பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு வீரியம் இல்லாம எப்படி சார்? அப்படிப்பட்ட நீங்க வந்து உங்கள வந்து இது பண்ணிக்காதீங்க. மனம் வருந்தாதீங்க. எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. நீங்க இவ்வளோ பெரிய இயக்குனர்ன்னு எங்களுக்கு தெரியும். விஜய் சேதுபதி அப்படிங்கிறவரு வந்து இந்த கால இன்னைக்கு என்ன அவரு இத்தன படங்கள் நடிச்சிருந்தாலும், சொல்றது மாரி இந்த படம் காலத்துல அழியாத படம்னு பண்ணா, ஒரு படம் கூட அவர் பண்ணலங்க. அவருக்காக நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவருக்கு அந்த நேரம் ஒரு படம் கிடைக்கணும். சில கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கணும். அப்படியே போகணும். இப்படி தான் அவங்க வாழ்க்கை முறை மாறிட்டாங்க. ஆனா நீங்க வந்து கலை, ஒரு காவியம் அவங்கள்ட்ட அது தெரியாது சார். அதனால அவர விட்டுங்க. சிறப்பா இந்த படம் நல்லபடியா வரும் அப்படின்னு நாங்கலாம் விரும்புறோம். ஒரு பெரிய நடிகரோடவோ, இல்ல சரியான அந்த கதைக்கேத்த ஒரு நடிகரையும் நீங்க வைத்து படம் எடுங்க. அந்த படம் கண்டிப்பா சிறப்பா போகும். ஏன்னா, பல ரசிகர்கள நீங்க கட்டி போட்டுருக்கிறீங்க. உங்க படம் அப்படிப்பட்டது.